ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அதாவது நான் கடந்த 1.5 வருடமாக நான் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தோட சில்லறை சேமிப்பு சேர்த்து வச்சோம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது நிறைஞ்சு போயிடுச்சு பாருங்கள். குபேரர் உண்டியல் இது எங்கள் சித்தி என் பிள்ளைக்கு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. இதில் சேர்த்து வச்சுக்கோ பாப்பான்னு சொல்லிட்டு. இந்த குபேரர் உண்டியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். ஏன்னா 1.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த உண்டியலில் நாங்கள் சேர்த்து வச்சு. இது நிரம்பிடுச்சு. அதில் எவ்வளோ இருக்குது, எப்படி நாங்கள் சேர்த்து வச்சோம் அப்படின்றத நான் உங்களுக்கு விரிவாக்கமாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ இருக்குது என்னன்றதை பார்ப்போம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. நம்ம உண்டியல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்பா தூக்க முடியல, நான் தனியாக தான் பார்க்குறேன் சரிங்களா, அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. எவ்வளோ காசு இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கவுண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இன்னும் நிறைஞ்சி போச்சு. இது நான் மட்டும் இல்லை, நான் என் குழந்தைங்க அப்புறம் என் வீட்டுக்காரு எல்லாருமே இதை சேர்த்து வச்சோம் சரிங்களா. ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் அப்புறம் கடுகு டப்பால் அப்படின்னு அங்கங்கே நான் இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதில் போட்டு வச்சுருவேங்க. மொத்தமாக சேர எடுத்துகிட்டு போட்டு வச்சுடுவேன் உள்ளே. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, வெளியில் போயிட்டு வருவாங்களா, அதில் ஏதாவது காசு மிஞ்சிச்சுன்னா அதையும் போட்டுருவாங்க. எனக்கு நிறையாவே காசு இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த காலத்து பழைய 1 அணான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காசுங்க. சரியாக தெரியுதான்னு தெரியலை, 1ன்னு போட்டிருக்கு பாருங்கள், 1ன்னு சொல்லி அந்த காலத்து காசுங்க. அதெல்லாம் இதுக்குள்ளே கிடக்குதுங்க சரிங்களா, அதுவும் கிடக்குது. அப்புறம் அந்த இதெல்லாம் கோவிலில் கொடுத்தாங்கங்க. அந்த காசு கோவிலில் அந்த கணபதி ஹோமம் வளர்க்கும் போது போட்டிருப்பாங்களா, அந்த காசு இதில் கிடக்குது. அதுவும் இதிலேயே நாங்கள் போட்டு வச்சுருந்துருக்குறாங்க சரிங்களா. அப்புறம் பாருங்கள், அந்த காலத்து 50 பைசா அதுவும் இதுக்குள்ளேயே வச்சுருந்துருக்குறாங்க. கிடைக்கிற காசை போட்டுருவோங்க இதுக்குள்ளே. 1.5 வருஷமாக இருக்குங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே சேர்த்து வச்ச அமௌண்ட்டு. சரி இருங்க, நான் கொட்டிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா. பாருங்கள், எல்லாத்தையும் கொட்டிட்டேன். இதுதான் 1 வருட 1.5 வருஷம் இருக்குங்க. 1.5 வருட சேமிப்பு சரிங்களா. இது எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் உழைச்ச காசு. எங்கே சில்லறையை பார்த்தாலும் என் பொண்ணு கூட அம்மா உண்டியில் காட்டுங்க, உண்டியில் போடணும்னு சொல்லிட்டு மேலே வச்சுருப்பேன், எடுத்துகிட்டு போட்டுருவாங்க. ஒரே ஒரு 5 ரூபா மட்டும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் உண்டியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு 5 ரூபா போட்டு வச்சுருந்தோம். அந்த 5 ரூபா மட்டும்தான் தாழ்த்துட்டு வித் எல்லாமே நாங்கள் சில்லறை மட்டும்தான் போட்டு வச்சுருந்தோம். சரி ஓகே, இந்த மாதிரி அந்த காலத்து சில்லறை ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் காட்டலாம் அப்படின்றதுனால. அந்த காலத்து 50 பைசா அப்புறம் இந்த 1 அணான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இது அந்த காலத்து பைசா, பார்த்தீங்கனாலே தெரியும், 1ன்னு போட்டிருக்கு. இதுவும் இருக்குது. சரி, இந்த மாதிரி காசெல்லாம் உண்டியிலே போட்டு வச்சிடலாங்க. சரி, எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறேன். கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் 5 ரூபா காயின்ஸு தனியாக வச்சுருக்கிறேன். அதோட 10 ரூபா காயின்ஸ் ஒரு 6 இருந்தது, அதையும் கவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். இது ஃபுல்லும் 2 ருபீஸ் காயின்ஸு. இது ஃபுல்லுமே 1 ருபீஸ் காயின்ஸு சரிங்களா. எல்லாமே காயினை தனித்தனியாக கவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒன்றில் 100 ருபீஸ் இருக்குது சரிங்களா. இப்போ 100, 200, 300, 400, 400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொன்றுலையும் 50 ரூபா இருக்குது, இதில் ஒவ்வொன்றுலையும் 50 ரூபா இருக்குது சரிங்களா. இந்த ஒரு ரோவில் 50 ரூபா, இந்த இதில் 50 ரூபா, இந்த இதில் 50 ரூபா, அப்படி தனித்தனியாக என்னென்னு கவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன் சரிங்களா. மொத்தம் கவுண்ட் பண்ணது 800 ரூபா இருக்குது உறவுகளே. பாருங்கள், 800 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன். அது போக இந்த ஒரு 5 ரூபா, அது போக இந்த காயின் எல்லாம் போட்டிருக்குறோம். இது கொஞ்சம் அந்த ஓம குண்டத்தில் எடுத்ததுனால அதை தனியாக வச்சுக்கிட்டேன். அது போக பாருங்கள், பழைய காசு 50 ரூபாய் 25 பைசா, நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண காசு, அதுவும் 1, 2 எங்கள் வீட்டுக்காரங்க சேர்த்து வச்சுருந்துருக்காங்க உள்ளே, அதுவும் இருக்குது. சரி, நம்ம குழந்தைங்களுக்கு காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் உள்ளே அதையும் போட்டே வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதுதான் குடும்பத்தோடு, நாங்கள் குடும்பமாக எங்கள் பாப்பாவுக்கு 1 ரூபா கொடுத்தா கூட அதை போய் உண்டியில் போய் சேர்த்து வச்சுடுவாங்க. அதில் சேர்த்து வச்சதான் இது. கடந்த 1.5 வருஷமாகவே இருக்குங்க. சில்லறை மட்டும் நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம் சரிங்களா. ஃபஸ்ட்டெல்லாம் 100 ரூபா கொடுத்தா 110 ரூபா கொடுத்தாங்க. இப்போ தர்றாங்களான்னு எங்களுக்கு தெரியலை.
ஏன்னா நாங்களும் ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்ரெடி நாங்கள் அந்த மாதிரி சேர்த்து வச்சு நிறையா தடவை நாங்கள் போயிட்டு 100 ரூபா கொடுப்போம், அவங்க 110 ரூபாயாக கொடுப்பாங்க. ஏன்னா சில்லறைக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது, எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ எங்களுக்கு தெரியலை இந்த வட்டம் என்ன கொடுத்து அந்த மாதிரி 100 ரூபா கொடுத்து 110 ரூபா கொடுக்காங்களா இல்லையான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி இது தாங்க பதிவு. சில்லறையை பாருங்கள், இப்படிலாம் நாங்கள் குடும்பத்தோட குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி சேர்த்து வைங்க. இதுதான் இன்றைக்கோட உண்டியல் சேமிப்பு, எங்களை கடந்த 1 வருட சேமிப்பு உறவுகளை. பாய். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? எங்கள் சேனலில் பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. பாய் உறவுகளே, பாய்.